எல்லாருக்கும் வணக்கம். அன்பர்களே, உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அல்லது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பொருளாதார லாபம் கிடைச்சிருக்குது அல்லது கிடைக்கப் போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அல்லது இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ஒரு வேலை பார்க்குறவர அல்லது உத்தியோகம் பார்க்குறவர அல்லது ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்கள வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அல்லது இனிமே ஒரு வேலை பார்க்குறவர அல்லது உத்தியோகம் பார்க்குறவர அல்லது தொழில் பார்க்குறவர கல்யாணம் பண்ண போகிறீங்க. நீங்கள் நல்ல பொருளாதார வசதி, நல்ல வசதியான வீட்டில், பணக்கார வீட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அல்லது பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறீங்க நீங்கள். அல்லது ஒரு சமுதாயத்தில் உள்ள அந்தஸ்தான குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அல்லது அந்தஸ்தான குடும்பத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சிருக்குது அல்லது கிடைக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய மனுஷன் நட்பு கிடைக்க போகுது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதாவது மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அந்த மேஷ லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல மீனத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி மிதுனம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல மேசத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல கடகத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி துலாம் லக்னத்திற்கு லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சிம்மத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த விருச்சிக லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல கன்னியில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய 11ஆம் இடத்துல துலாத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி மகரம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல தனுசுல இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல மகரத்தில் இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும். இப்படியா 7ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன கிடைக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பெரும் பொருளாதார லாபம் கிடைக்கும். தொழில் பார்க்குற, உத்தியோகம் பார்க்குற அல்லது ஒரு வேலைக்கு போகிறவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அல்லது பண்ண போகிறீங்க. இப்போ அந்தஸ்தான குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அல்லது பணக்கார வீட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்தஸ்தான குடும்பத்தில் வசதியான குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அல்லது பண்ணியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டு தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம்
உங்களுக்கு பெரிய மனுஷங்களுக்கு நட்பு கிடைச்சிருக்கு அல்லது இனிமேல் கிடைக்க போகுது. இப்படியாக 7ஆம் இடத்திற்கு பதி 11 இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்குங்கிற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே ஒரு பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.